இளங்காலை வயது அது. இதயமோ திரைப்படங்களின் ஈர்ப்பில். திரைப்படங்களை பார்த்து பார்த்து பாதியிலேயே நின்று போனது கல்வி. எதையாவது கிறுக்கி வைப்பதென்பது வாடிக்கையாகி போனது. அதற்கு கதை என்று பெயர் வைப்பதும் வாடிக்கையாகி போனது. என்ன தோன்றுகிறதோ அதை அப்படியே எழுதி வைத்து விடுவேன். பள்ளியிலேயே தொடங்கிவிட்டது கதை எழுதும் பழக்கம். திரைப்படம் பார்த்துவிட்டால் மறுநாள் நண்பர்களை அழைத்து அவர்களை என் அருகில் அமர வைத்து அந்த கதையை முழுமையாக சொல்லும் பழக்கம் எனக்கு அன்றே இருந்தது. துவக்கத்தில் நாட்குறிப்பேட்டில் எழுதத் தொடங்கினேன். எங்கு சென்றோம், எங்கு வந்தோம், என்ன செய்தோம் என்று. நாட்குறிப்பேடு நிறைந்து போனாலும் அதை நான் மட்டுமே படிப்பேன். நன்றாக ஞாபகம் இருக்கிறது, எனது பள்ளியில் கையெழுத்து போட்டி நடைபெறும் போதெல்லாம் நான் தான் முதல் பரிசு வாங்குவேன். என் கையெழுத்தை பாராட்டாத ஆசிரியர்களே இல்லை. ஆனால் தலையெழுத்து திரைத்துறையின் மீது மட்டற்ற ஆர்வம். பள்ளியில் எழுத்து, நாட்குறிப்பேட்டில் எழுத்து, 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 எழுத்து. என் எழுத்தின் அடுத்த கட்டமாக திரைப்படங்களில் நடிகர்களை பார்த்து வியந்து போன நான் பத்திரிகைகளில் அவர்களது முகவரியை பார்த்தேன். அவர்களின் படத்தை பார்த்துவிட்டு பக்கம் பக்கமாக கடிதங்கள் எழுதுவது வாடிக்கையாகி போனது. எங்கேயோ நான் இருக்கின்றேன், ஆனால் எனது எழுத்துக்கள் சென்னையில் பிரபலமான நடிகர்களின் வீட்டு கதவை தட்டி உள்ளே சென்றது. நான் நினைத்து கூட பார்க்கவில்லை நடிகர்கள் நமக்கு பதில் போடுவார்கள் என்று. ஒரு பெட்டிக்கடையின் முகவரியை வைத்துதான் நான் அனைவருக்கும் கடிதம் எழுதுவேன். அன்று அந்த பெட்டிக்கடைக்கு நான் சென்றபோது என்னிடம் ஒரு மஞ்சள் நிற கவரை எடுத்து கையில் கொடுத்தார். முகப்பில் சத்யராஜ் அவர்களின் மன்றத்தின் முகவரி. என் கரங்கள் நடுங்கத் தொடங்கியது. எத்தனை பதட்டம்! அதையும் கடந்து ஒரு பரபரப்பு. உள்ளே என்ன இருக்கும் என்கின்ற ஆர்வம். மிக நேர்த்தியாக அந்த கவரை பிரித்தேன். உள்ளே சத்யராஜ் அவர்களின் புகைப்படம்.